ஸோ இந்த இறை அருள் அப்படின்னா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஒரு ஈடுபாடோட ஆன்மீகத்தில் ஒரு மாதிரி போயிட்டேன். உடனே சரி முன்ன மாதிரி பேசுறது இல்லை, இந்த கோவப்படுறது இல்லை, அப்புறம் வந்து என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள் பேசுறது இல்லை, அதனால இந்த ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் எல்லாம் போகிறது கிடையாது. ஸோ இவர் ஆன்மீகத்தில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஃப்டாக போயிடுவாருன்னு ஏதோ நினைச்சிட்டாங்க போல் இருக்கு. எந்த மண்ணில் ஆக்ரோஷமா பேசுறாரு, எப்படி பேசுறாருன்னா யாரோட பையன், டிஆர் பையன். காமெடியா இருக்கு, இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாருன்னு. இதுல வேற எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி, இல்ல சார் எல்லா மற்ற நடிகர்களும் வந்து எதுவுமே இதை பத்தி கமெண்ட் பண்ணாம கையை கட்டிட்டு சாஃப்டா இருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் பேசி உங்களை மட்டும் கெட்டான்னு சொல்ல போறாங்க? இதே நீங்க எனக்கு புதுசா விட கெட்டான்னு சொல்ல போறீங்க? இது வரைக்கும் எவ்வளவு என்ன என்னை பத்தி நீங்க சொல்லல, இல்ல புதுசா என்ன இமேஜ் கெட்டு போயிட போற மாதிரி உண்மையை பேசி கெட்டவன் பேர் வாங்குறது எவ்வளவு பெட்ரு. மாதிரி நல்லவனா நினைச்சு கெட்டவனா இருக்கிறத விட உண்மையை பேசி கெட்டவன் பேர் வாங்குறதுல நான் வருத்தப்படவே இல்லை. நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன், அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா நான் ஒன்னே ஒன்று நான் சொன்னேன், நான் இந்த 3.5 வருஷம் வந்து நான் படம் பண்ணல, கடைசியா வாழ இப்பதான் ரிலீஸ் ஆச்சு, அவ்வளவு பிரச்சனை போச்சு. அப்ப நான் பேட்டரியில இதுல கூட ஒரு மேடையில சொல்லியிருந்தேன், நான் என்னை விட்டு எல்லாமே போச்சுங்க இந்த 3 வருஷத்துல. ஆனா ஒரு ரசிகை என்னை விட்டு போனாங்க. மக்களோட அன்பு என்னை விட்டு போனாங்க. நான் 3 வருஷம் கழிச்சு படம் நடிக்கும் போது என் படத்தை வந்து யாரும் பார்க்காம இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தாங்கன்னா இந்த மேடையில நான் நின்று பேசவே முடியாது. ஆனா அந்த படம் பாலு படம் 3 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும், ஒரு லேட்டா வந்த படமா இருந்தாலும் என் மேல அவ்வளவு அன்பு வச்சு அத்தனை பேர் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க, எனக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க. அது ஒரே காரணம் என்னன்னா என்னுடைய அந்த உண்மைதான் என்னை இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்துது. அதே மாதிரி இந்த அணிகிட்ட அந்த உண்மை இருக்கு, அந்த உண்மைக்காக தான் சிலம்பரசனிங்க வந்து இன்னைக்கு பேசுறாங்க. அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. எனக்கு யாரையும் திட்டணும் இல்லை யாருமே இல்ல அவருக்கு விஷால் ஏதோ கோவம் போடுறோம், யாரும் விஷால் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. நான் அதை தான் சொன்னேன், கார்த்தியா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும், ஏன்னா பர்சனலா இன்னொருத்தர் திட்டுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் என்ன அரசியல் வரணும்ன்ற ஆசைலாம் எனக்கு கிடையாது, இன்னைக்கே சொல்லிடுறேன். ஸோ அதனால வந்து எனக்கு அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் எதுவுமே இல்லை. ஆனா எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நீங்க என்ன வேணா கேள்வி கேட்கலாம், என்ன வேணா வந்து உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கலாம், ஆனா அது ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு வழின்னு ஒண்ணு இருக்கு. உங்களுடைய இந்த அணுகுமுறையும் இந்த வழியும், அந்த அணி நடத்துற அந்த வழியும் அந்த அணுகுமுறையும் எனக்கு பிடிக்கல. அதை ஒழுங்கா அழகா நம்ம பேசி நம்ம குடும்பம்னு பேசி தீர்த்துக்கலாம். நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம அடிச்சுக்கிறதுன்றது வெளியில இருக்கிறவங்க பார்த்து நம்மளை பார்த்து சிரிச்சு கேவலப்படுத்துற அளவுக்கு நம்ம நடந்துக்க தேவையில்லையேன்ற ஒரு கோவத்துலதான் வந்து நான் அப்படி பேசுறேனே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது, சரத் சாருக்கும் சரி ராதாரவியனும் சரி அவரை பத்தி எல்லாரும் சொல்லிட்டாங்க,